ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் chess.com போனேன். பிளேன் அடித்தேன். 10 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தன் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னு தெரில. பார்த்தா நூறு மாதிரி இருந்தான். அசால்ட்டாக அடிச்சு போட்டுடலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் 195 நான் 176. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுன்னு பார்த்தேன். தலைவனா தூக்க வச்சுருவாங்க. முடிவுலாம் பண்ணிட்டேன் தெரியுமா. ஓரளவுக்கு டஃப்பு கொடுத்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். என்னால் பண்ண முடிஞ்சா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி விட்டானா. என்னோட பெரியவெல்லாம் இருப்பான் போல். மேலே 190 வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சா தோற்கடிக்க முடியாது. நிறைய வித்தியை கையில் வச்சுருக்கான். என் பவர் காயின்ஸ்லாம் தூக்கிட்டான். நானே இந்த ட்ரா வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் காயினெல்லாம் முக்கால்வாசி தள்ளி விட்டேன். நாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ராணியும் கொடுத்துட்டு அவன் ராணி எடுத்துக்கிட்டான். 2 பேருடைய ராணி இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஆட்டமே நினச்சேன் அவன் பெரிய ஆள்தான்ட்டு. எனக்கு பயம் எடுத்துச்சு. அவன் பாயிண்ட் வரை ஏறிக்கிட்டே போச்சு, என் பாயிண்ட் வரை குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் தோற்றுட்டேன்னு நினச்சோங்க 2 செகண்ட். கடைசி நிமிஷத்தில் டைம் அவுட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரான்னு வந்துடுச்சு. அது மட்டும் வரலன்னா என் சோல் எப்போவோ க்ளோஸ். எனக்கெல்லாம் பயம் எடுத்துருச்சு. ஏதோ பெரிய பேர்கிட்ட வந்து மாட்டிட்டோமோன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ராணியை தூக்கான்னு பார்த்தா ராணிக்கு சோல்ஜரை போட்டான். இப்போ வேறு அங்கே போவான்ல, சோல்ஜர்ஸாக ஒருத்தான் கொண்டு வந்துட்டுருக்கான். எனக்கு வேறு பயமாக எடுத்துருச்சு. என் சோல்ஜர் லாக்கில் இருக்குது. இன்னொரு ராணி வந்துச்சுன்னா காலின்னு பார்த்தா ருக்க வச்சிட்டான். எதுக்குன்னு தெரில. ஏன்னா செக்மேட் பண்ண பார்த்தேன். நான் எப்படியும் ஓரளவு தப்பிச்சுக்கிட்டே இருந்தால் ட்ரா ஆயிடுச்சு.